ஹலோ கைஸ். ஆக்சுவலி நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு இஷ்யூ, முக்கியமான இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அது நான் தமிழில் சொல்லலாம் ஏபி அனுசார ரியாலிட்டியில் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ சென்னைக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். சென்னையில் நிறைய விஷயம் மாறி இருக்கு. அதை பற்றி நான் பிளாக் வந்து நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஏபி அனுசார பிளாகில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன இஷ்யூ பர்சனலி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் போட்டிருப்பேன். தமிழில் சொல்ல போனேன்னா, நேற்று, அதாவது நான் அந்த பர்டிகுலர் ஐடி கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போன சமயத்தில் அங்கே வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு 3 பில்டிங் இருந்திருக்கு. எங்கன்னா கேட் வே 1ல். அது என்ன கம்பெனின்னு சொல்லி இங்கிலீஷ் இதில் சொல்லியிருந்ததில் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். தமிழில் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்த கம்பெனியில் நிறைய விஷயம் பாசிட்டிவாகவும் நடந்தது, நெகட்டிவாகவும் நடந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் டவர் 3ல் வந்து நான் இது பண்ணியிருந்தனால நான் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி போகிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டவர் 3க்கு போய் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் டவர் 3 போகக்கூடாது, டவர் 3க்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு பில்டிங் போகணுன்னு வேறு ஒரு பில்டிங்கை கையில் காட்டினாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காட்டின அந்த இடத்துக்குள்ளே போனால் ஃபுல்லாக கேஃபிட்டீரியா, ஐ மீன் கேன்டீன். அந்த கேன்டீனில் போய் மேலே போகணும் அப்படின்னாங்க. போனால் அங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேட்டு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னதும் மேலே போக சொல்லிவிட்டு நாங்கள் மேலே போய் அங்கே ரெஸ்யூமை கொடுத்தா அவங்க என்னோடய ரெஸ்யூமை கையில் கூட வாங்கலை, கையில் பார்க்கவும் இல்லை, நின்றுக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ, இப்படி கூட இன்டர்வியூ நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த கைடு மாதிரி இருக்கிறவங்களும் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அண்டு வந்து இந்த இது கேண்டிடேட்ஸும் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெஸ்யூம் கையில் வாங்கவே இல்லை, சும்மா கூட பார்க்கல. சில பேர் இது வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷர்னு தெரிஞ்சால் அவங்களே சொல்கிறாங்க என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து உடனே வேலை செய்ய ரெடியாக இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம், நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறவங்கள ட்ரெயினர்ஸை வந்து நாங்கள் ஹையர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எதுக்குடா ரீசன்ட் இயரில் முடித்த ஸ்டூடெண்ட்டோட இயரெல்லாம் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்கணும் போல் இருந்தது. அண்ட் இன்டர்வியூ இடத்துல அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு விட்டுட்டோம். பட் வந்து ரீசன்ட் இயராக முடித்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கலும் நடக்குது. இதை பற்றி சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேர் இப்படி நடக்குது சகஜம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்லேயே கன்சல்டன்ட் சர்வீசஸ்ன்னு இருக்குது. இப்போ டிசிஎஸ்க்கு வந்து கன்சல்டன்ட் சர்வீஸ் இருக்குதுங்கிறத வெளிச்சமாக சொல்கிறாங்க. ஆனால் சில கம்பெனி கன்சல்டன்ட் சர்வீஸ்ன்னு சொல்லாமையே இன்டர்வியூ வைக்கிறோங்கிற பேரில் வச்சுட்டு அவங்கள அதுக்குள்ளே ஏதாவது ஒரு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பணம் பிடுங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்டு கன்ஃபார்ம் அது தெரியல, பட் அந்த மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் இப்போ போனனால இது தெரிஞ்சுது. இன்னும் போயிட்டு வந்து ஏமாந்தவங்க எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது நடந்துருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆனாதான் இந்த மாதிரி கன்சல்டிங் ஸ்கேம்லேருந்து பெரிய பெரிய கம்பெனி ஸ்கேம்ஸில், இந்த மாதிரி கன்சல்டிங் ஸ்கேம்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். சப்போஸ் இந்த இது ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் ஆஸ் எ இன்டர்வியூவராக அண்டு ஆஸ் எ கேண்டிடேட்டாக. இல்லை உங்களோட சீனியர், ஜூனியர், உங்கள் சிஸ்டர், பிரதர், அப்புறம் உங்களுக்கு இன்னும் சீனியராக இருக்கிற இன்னும் நிறைய பேருக்கு இதே பிரச்சனை வரலாம். ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களுக்கு கூட இந்த கன்சல்ட்டிங் வந்து ஸ்கேம் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் இதை பற்றி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்ப்ரெட் திஸ் வீடியோ ஆஸ் அ அவேர்னஸ்.